வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இப்போ நாளைக்கு வர கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் நிறைய கேக்கு இதெல்லாம் நிறைய போடுறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக சாமிக்கு நைவேத்தியத்துக்காக வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். கேக் மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அது ரொம்பவே நல்லா சூப்பராக வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சரி இதவே நம்ம சேனலுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான தர்பூஸ் இருக்குது. இது ஆஸ்திரேலியன் திராட்சை, ஸ்ட்ராபெரி நல்லாவே கிடச்சது, க்ரீன் கிரேப்ஸு, இது டார்க்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டெப்பாக வச்சு கேக் பண்ணுவாங்க இல்லையா, 3 ஸ்டெப் வச்சு அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸு. டார்க் க்ரீன் கூட இப்போ சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு கலரே கரெக்டாக இல்லைங்க. ஆனாலும் இது நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் லேயர் இது கொடுக்கலாமா இல்லை இந்த தர்பூஸ் கொடுக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு வரேன். இப்போல்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு ஃப்ரூட்ஸ்லால தான் இது பார்த்தேன். ஃபோட்டோ எடுக்காமல் வந்தது தப்பாக போச்சு. லேயர் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆகலை. இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரூட் கடையில் தான் பார்த்தேன், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் இது மாதிரி கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். அழகாகவே வந்தது. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஒரு 3 ஃப்ரூட்டு வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, பச்சை திராட்சை, க்ரீன் திராட்சை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் திராட்சை எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு ஃப்ரூட்லேயே கேக் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டில் இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அழகாக 2 விளக்கு, இந்த ஃப்ரூட் கேக்கு நல்லா இருக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடி குட்டி குட்டி அழகழகான செடிங்களை வச்சுட்டு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் பூவெல்லாம் பூத்துருக்கு. சூப்பராக இருக்கும். இந்த சைடு எல்லாமே இப்படி தான் நம்ம வீட்டில் ஹாப்பி கிறிஸ்மஸை வரவேற்றிருக்கோம். இப்போ அழகாக இந்த செடியெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சி தான் வாங்கியிருக்கேன். அழகாக வந்திருக்கு இந்த வாட்டி. பாருங்கள், குட்டி குட்டி செடி தான். ஆனாலும் இது அழகாக வந்திருக்கு. இது ஒரு ஃப்ரெண்டு எனக்கு யூஎஸ்லேருந்து கொண்டு வந்தாங்க. குட்டியாக கொண்டு வந்தாங்க.
இன்னொன்று பெருசாக நம்ம உயரத்துக்கு இருக்குது 6 அடிக்கு. ஆனால் வந்து இது அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும். இந்த மாதிரி வச்சுருக்கோம் நம்மளும். இந்த செடிங்களோட இந்த ஃப்ரூட் கேக் வந்து நல்லா நமக்கு வந்திருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.